ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மிகப்பெரிய தை அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுவதால் இந்த மகர ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாறி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பலம் பலவீனம் இரண்டுமே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட ராசி தான் மகர ராசி. இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பொதுவான குணங்கள் என்ன தெரியுமா? மகர ராசி பெண்களின் சிறப்புகள் என்ன தெரியுமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வும் எடுத்துக்குவாங்க. இதே மனநிலையில் தான் மற்றவங்களையும் எடை போட்டுருவாங்க. தைரியத்திற்கு ரொம்பவே பெரிய பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது. தன்னம்பிக்கை நிறுத்தவங்க. மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்குமா. சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரங்களுக்கிட்ட நெருக்கமாக பழகுவாங்க. சூழலுக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொள்வதிலையும் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெரிதாக இருக்கும். பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இவங்கக்கிட்ட இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை காத்து அரவணைப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் சீண்டினீங்கன்னா உறவுகளை துண்டிக்கவும் தயக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது. மென்மையும் நாகரீகமும் மிக்கவங்க. எதையுமே உழைத்து தான் பெற வேண்டும். அடுத்தவங்க மூலியமாக நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்தக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தரக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. மேலும் இவங்கக்கிட்ட இரட்டை நிலை மனப்பான்மை இடையவே கிடையாது. ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவை உறுதியாக நிற்பாங்க, மாற்றிக்கவே மாட்டாங்க. இவங்களை நம்பி நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லலாம். அந்தளவுக்கு நம்பிக்கையானவங்க. மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் பிடிவாத குணம் தான். இவங்கக்கிட்ட பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களுடைய லட்சியத்தை அடைய பொறுமை அதிகமாக காப்பாங்க. இவங்கக்கிட்ட பிளான் பண்ணி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. மேலும் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தாங்க. குடும்பம் நட்பு என அனைத்திலுமே இவங்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சு அதில் இறங்க மாட்டாங்க. நல்லா விசாரித்து போதுமான அளவுக்கு தகவல் கிடைத்த பிறகு மட்டும்தான் அதில் களம் இறங்கி வெற்றி பார்ப்பாங்களா. மேலும் இவங்க ஒழுக்கத்திற்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்களை நம்பி நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தை மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க. மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் இருக்குது. கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த கிரகங்களின் அடிப்படையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் முயற்சிகளில் அற்புதமான வெற்றி கிடைக்க போகுது. வேலை ரீதியான பயணங்கள் அதிகமாக வரும். உடம்புல சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. காது, மூக்கு, தொண்டை சளி தொந்தரவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. கையெழுத்து தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனம் தேவை. மேலும் குரு பகவான் 6இல் இருப்பதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கைகளில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. செவ்வாய் பகவான் 12வது இடத்துல அமர்வதால் தை மாதத்தில் வீடு மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. வீட்டில் சிறு சிறு பழுதுகளை சரி பண்ணுவீங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் சந்திர பகவான் 5வது இடத்துல உங்கள் ராசியில் இருப்பதால் காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். காதலிப்பவங்களை திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். தொழிலில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இந்த தை மாதம் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வங்கித்துறையில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. இனிப்பு நிறைய சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. வயிற்றில் கொழுப்பு இருக்கும் வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் 12இல் இருப்பதால் திடீரென ராஜயோகங்கள் அடிப்படையில் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் வரும். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சனி பகவான் 10வது பார்வையாக பார்ப்பதால் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்கள் சிக்கலில் சிக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கல்வி, வியாபாரம், தொழிலுக்காக வெளிநாடு சென்று வருவீங்க. மேலும் சனி சுக்கிரனோடு தொடர்பில் இருப்பதால் நல்ல பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். மூத்த சகோதரியின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி யோக பலன் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு 4 கிரகங்கள் இருப்பதால் நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு கட்சி மற்றும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நம்ம மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த தை மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விதமான மாற்றத்தை எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.